என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நட்சத்திரத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். வழி விலகின நட்சத்திரம் என்றும் விழுந்து போன நட்சத்திரம் என்றும் கடந்த 2 நாட்களாய் நாம் தியானித்தோம். இன்றைக்கு இந்த நட்சத்திரத்தை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அழகான வார்த்தை. அவருடைய கரத்திலே நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். வலது கரத்திலே நட்சத்திரங்களை அவர் ஏந்தி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, வலது கரத்தில் இருந்த நட்சத்திரம், சில நட்சத்திரங்கள் விழுந்தது, சில நட்சத்திரங்கள் வழி விலகினது. ஆனால் ஒரு சில நட்சத்திரங்கள் அவர் கையிலே இருக்கிறது. இதுதான் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க வேண்டியவர்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. நாம் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களாகிய நாம் ஆண்டவருடைய கையிலே இல்லை என்று சொன்னால் விழவும் வாய்ப்புண்டு, வழி விலகவும் வாய்ப்புண்டு. அவருடைய கைக்குள்ளாக இருக்கிற அனுபவம், அவர் கைக்குள்ளாக இருப்பது என்பது அவருக்கு அடங்கி இருப்பது, அவருக்கு அடிபணிந்து இருப்பது, அவருக்கு அர்ப்பணித்து இருப்பது, அவரோடு கூட அந்யோன்யமாய் இருப்பது. இதுதான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற காரியம். வேத புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வாசிக்கிறோம். அவர் கைக்குள்ளாய் அடங்கியிருந்தால் அவர் நம்மை ஏந்தி கொண்டுவார். அவர் தமது கரத்திலே நம்மை ஏந்துகிறவர். அதை தான் 91ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம் அல்லவா? நான் வாசிக்கிறேன். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாருங்க, தேவதூதர்களுடைய கரத்திலே நாம் ஏந்தப்படுவோம் என்று 91ஆம் சங்கீதத்திலே படித்தாலும் தேவனே நம்மை ஏந்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவனே நம்மை அவருடைய கரத்திலே வைக்க, தாங்க, அவர் நம்மை அவருடைய கைக்குள்ளாக வைத்துக்கொள்ள அவர் விருப்பமாக இருக்கிறார். அவருடைய கைக்குள்ளே இருக்கிறீங்களா? உங்களை அவர் கைக்குள்ளே ஒப்பு கொடுங்க. அதாவது முழுமையாய் அவருக்கு சொந்தமாக்கி கொள்வது. நாம் அவருக்கு சொந்தம். அவர் கைக்குள் இருப்போம் என்றால் அவர் நம்மை நடத்துவார். அவர் கைக்குள்ளான ஆடுகள் என்று 95ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகள். மறந்துடாதீங்க, நாம் அவர் கைகளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. அவருடைய கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாம் நடத்தப்படுவோம், நாம் பராமரிக்கப்படுவோம். எனவே அவருடைய கைக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் என்றைக்குமே வழி விலகாது, விழாது. தடுமாறும் போதெல்லாம் அவர் கிருபை நம்மை தாங்கும். அவர் கையினால் நம்மை பிடிப்பார். சில நேரம் அவர் அழுத்தி பிடிக்கும்போது வலிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் பொறுமையாய் விட்டு கொடுங்கள். அவர் நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து அருமையாய் நடத்துவார். இந்த நாட்களில் தேவனுடைய கையிலிருந்து விழுந்துடாதீங்க. நானே நடக்கிறேன், அவர் கையை விட்டுறாதீங்க. எப்போதும் நம் கை அவர் கையை பிடிக்கிறதை விட அவர் கரம் நம்மை பிடிக்கட்டும், நம் கையை பிடிக்கட்டும். அவர் அழகாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கைகளிலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? அவருடைய ஆளுகைக்குள் இருப்போம். அவர் நம்மை நடத்துவார். வேதத்திலே தானியேல் 4:3 இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்வோம். தானியேல் 4:3, அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அவருடைய ஆளுகை, அவருடைய கைக்குள் இருக்கிற நாம், அவர் வலது கையிலே ஏந்தி கொண்டிருக்கிற நட்சத்திரங்களாகிய நீங்களும் நானும் அவருடைய ஆளுகைக்குள் இருப்போம். தலைமுறை தலைமுறையாக அவர் நம்மை ஆளுகை செய்யட்டும். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வலது கரத்தில் இருக்கும் நட்சத்திரமாய் விழாமல், வழி விலகாமல், எப்போதும் உம்முடைய கைக்குள் அடங்கியிருக்கிற நட்சத்திரங்களாய் உம்மால் நடத்தப்பட நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும். உம்முடைய கரத்துக்குள் அடங்கியிருக்கிற ஆடுகளைப் போல நாங்கள் எப்போதும் உமக்கு அடங்கி உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை காத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற
ஒவ்வொருவர் ஜீவியத்திலும் உம்முடைய ஆளுகை தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.